Dear 12th standard students, in this video we are going to learn the fourth sum, second subdivision sum from the exercise 10.5. Solve the following differential equation. The equation is y dx plus 1 plus x square into tan inverse of x into dy equal to 0. So, this is various separable method. So, in the left side, ரெண்டு term dx dy ரெண்டுமே left side இருக்கு. So, numerator இருக்கு ரெண்டுமே. So, இந்த மாதிரி sum இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு term ரைட் சைடுல கொண்டு போயிடணும். நான் இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே அப்படியே ஹோல் டேர்ம் அப்படியே ரைட் சைடுல கொண்டு போயிட்டேன். மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ இங்க dx இருக்கு, அது கூட x டேர்ம்ஸ்லாம் வரணும். இந்த ரெண்டுமே x டேர்ம் தான். ஸோ ரெண்டுமே இங்க டிவைட்ல வந்துருச்சு. y டேர்ம் இங்க 1 மட்டும் y மட்டும் தான் இருக்கு. ஸோ அது இங்க டிவைட்ல வந்துருச்சு. இப்போ dxலாம் ஒரு பக்கம், dy அதோட டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் பிரிச்சாச்சு. now integrating on both sides. இன்டகிரேட் பண்றீங்க. இங்க இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டாச்சு. இதை இன்டகிரேட் பண்ணிடலாம் டைரக்டாவே. 1/y இன்டகிரேட் பண்ணா log y. பட் இதை இன்டகிரேட் பண்ண முடியாது, சப்ஸ்டிட்யூஷன்ல மாத்தி ஆகும். இங்க tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x square கிடைக்கும். So I am going to substitute this tan inverse of x as t. The tan inverse of x t னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். So அப்ப tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x square into dx. So இந்த டேர்ம் ஃபுல்லாவே இது ரெண்டுமே dt ஆ மாறிடும். இது டிஃபரன்ஷியேட் பண்ணா dt. So அப்ப இந்த டேர்ம் எப்படி மாறிடும்? dt by t அப்படினு வந்துரும். ரைட் சைடுல dy by y இங்க மைனஸ் இருக்கு. now இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log t 1/t இன்டகிரேட் பண்ணா log t 1/y இன்டகிரேட் பண்ணா log y plus c கான்ஸ்டன்ட் வேற c பதிலா log c ன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா log இருந்துச்சுன்னா then சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். சோ ரெண்டு டேர்ம் log ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருந்தா பிளஸ் உள்ள டேர்ம் நியூமரேட்டர்லயும் டிவைட்லயும் வந்துரும். இது மைனஸ் உள்ள டேர்ம் டிவைட்ல வந்துரும். லெஃப்ட் சைடுல log t. வாட் இஸ் t? t ன்றது நாம என்ன அஸ்யூம் பண்ணிருந்தோம்? tan inverse of x. அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. log கேன்சல் ஆயிடும். you will get tan inverse of x is equal to c by y. y இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா you will get y equal to tan inverse of x plus c. That's all. Thank you.